ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பார்த்தீங்கன்னா தம்ப்ளைனை பார்த்தா உள்ளே வந்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன போட்டிருக்கேன்னா, நான் யூடியூப் விட்டு போகிறதா தான் போட்டிருப்பேன். ஸோ உண்மை தான், நான் யூடியூப்பை விட்டு போகிறது உண்மை தான். பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் இப்போ காலடி தடை எடுத்து வச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆச்சு. நான் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மாதம் ஆகுது. இந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றி நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப் எப்படிப்பட்டது, யார் யாரெல்லாம் ஒசத்தும், யார் யாரெல்லாம் படுக்க போடுங்கிறத நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் பேசத்தான் போகிறேன். இந்த மேட்ச்சை பார்த்துட்டு மேட்ச் கொஞ்சம் முக்கியத்தை விளாண்டுருப்பேன். ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் நான் பேசுகிற முக்கியமாக கேளுங்க. முக்கியம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் யார் யாரெல்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக சேரும். ஆனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பேசுகிற கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. நிறைய வியூஸ் போச்சு. சப்ஸ்கிரைப் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1K சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைப் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி 1Kவை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா 1109 போய் நிற்கிது நம்ம சப்ஸ்கிரைபர். ஓகேவா, இதான் என் சப்ஸ்கிரைபர். இந்த 4 மாதத்தில் நான் கஷ்டப்பட்டு, அதாவதுனா நான் வீடியோ போடுறது சும்மா நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. வீடியோ போடுறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறேன். வேலை பார்த்துக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன். ஃப்ரீ டைமில் தான் அதுவும் நான் வீடியோ எடிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்க்குற இடத்துல வச்சு எடிட் பண்ணுவேன். நான் வேலை பார்க்குற கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சு தான் வேலை பார்த்துட்டு எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். ஆரம்பத்தில் ரீச் ஆச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ரீச் ஆகவே குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் இந்த யூடியூப் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம எப்படி வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, அதாவது பெரிய யூடியூப்பரோட வீடியோ தான் மேலே தூக்கி வச்சு காட்டு எல்லாத்துக்குமே. அது காட்டுறது வாஸ்தவம் தான், காட்டி தான் ஆகணும். நம்மளை வந்து கடைசியாக வச்சு நம்ம வீடியோவை ரீச் பண்ணாது. அதாவது நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம இப்போ ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நான் வீடியோ போடுறேன்னா வீடியோ ரீச் ஆகவே ஆகாது. போட்டு ஒரு 1 ஹவர் ஆகும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர்ட்ட ரீச் ஆகிருக்கும், ஒரு 2 பேர் பார்த்துருப்பாங்க. அதே டைமிங்கில் பெரிய யூடியூப் வீடியோ போடுறப்ப 1 நிமிஷம் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருவாங்க. ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க, பார்க்குறாங்க, நீ நினைப்பீங்க. அப்படி கிடையாது. யூடியூப் வந்து பெரிய சேனலை தான் தூக்கி போய் காட்டும், எல்லாருக்கும் பார்வையிலும் போய் காட்டும். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பரை குறை சொல்லலை, நல்லா கேட்டுக்கோங்க. நான் வந்து யூடியூப்பரை குறை சொல்லலை, யூடியூப்பை மட்டும் தான் நான் குறை சொல்கிறேன். நம்ம சேனலை நம்ம வீடியோ ரீச் பண்ணுறதுக்கு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ரீச் ஆகணும்னா 2 வழிகள் இருக்குது. நம்ம சேனல் வேகமாக க்ரோத் ஆகணும்னு சொன்னீங்கன்னா 2 வழிகள் இருக்குது. மொதல் வழி வந்து காசு நிறையா இருக்கணும், அது மொதல் வழி. 2வது வழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிளேயிங் நிறையா இருக்கணும். அதாவது நீங்கள் கேமிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா பிளேயிங் செம்மையாக இருக்கணும். ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணி எப்படின்னா வீடியோ போடலாம். ஆனால் பார்த்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி பயங்கரமாக ப்ளே பண்ணி வீடியோ போடுவாங்க. 3/4 பேர் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாமே பேனல் யூஸர் தான். பேனல் யூஸ் பண்ணி தான் வீடியோ போட்டுக்கிட்டு அவங்க ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது, பார்க்குறவங்களுக்கு யாரும் தெரிய மாட்டேங்குது. நம்ம தான் பெரிய பருப்புங்கிற வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ யாரும் நான் குறை சொல்ல விரும்பலை. அவங்க வாங்கி ப்ளே பண்ணி வீடியோ போடுறாங்க, அது அவங்க இஷ்டம். நம்மளும் நினச்சா பிளேயர் வாங்கி ப்ளே பண்ணி வீடியோ போடலாம். விற்கிறக்கு ஆள் இருக்குது, வாங்குறதுக்கு டியாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணி வீடியோ போட்டால் தான் நமக்கு அதை நம்ம தோக்குறோமோ வெற்றியோ தோல்வியோ நம்ம கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணி வீடியோ போட்டால் தான் அதில் ஒரு கெத்து இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க guys. ஸோ இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 4 மாதத்தில் நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ போட்டதுக்கு நல்லா ரீச்சிங் கிடச்சிருக்கு. ஸோ கடைசியாக ஒரு 20 நாளாக தான் நமக்கு வந்து ரீச்சபிள்லாம் குறைஞ்சிருச்சு, வியூஸும் குறைஞ்சிருச்சு, ரீச் பண்ணுறது குறைச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்கோ guys. நம்ம பார்த்தீங்கன்னா சேனலை விட போகிறதே கிடையாது. சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி, அதாவது சண்டே மட்டும் வராது, மற்ற நாட்களில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன் கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரு செய்தி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேனலை தொடர்ந்து இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா EPN. பார்த்துக்கோங்க, சேனல் நேம் தான். எப்போவுமே நம்ம தான் அதை சுருக்கி EPN வச்சிருக்கேன். ஸோ அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த சேனல் எதுக்குடா நீ வச்சுக்கேன் கேட்பீங்க. ஒரு சேனல் தான் இருக்குல்ல ஃப்ரீ ஃபயர் இருக்குது, இன்னொரு சேனல் எதுக்குன்னு கேட்பீங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பற்றின அப்டேட்டு, ஈவெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். இன்னொரு சேனல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கேம் பிளே வீடியோ அது வரப்போகுது. நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளோட கேம் பிளே வீடியோ டெய்லி ஒரு வீடியோ அதில் வந்துடும். நான் மட்டும் இல்லை, நீங்களும் உங்களையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், புதுசாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பார்த்தா இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ளே பண்ணுற வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அப்படியே சென்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணிங்கன்னா, இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை சென்ட் பண்ணிங்கன்னா அப்படியே நான் சும்மா போட மாட்டேன். அப்படியே அந்த வீடியோ எடிட் பண்ணி 4Kவா எடிட் பண்ணி அப்படியே நம்ம சேனலில் அந்த வீடியோ போட போகிறேன். இந்த சேனலில் கிடையாது, இன்னொரு சேனலில். ஸோ மறக்காமல் அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனல் லிங்க் மட்டும் கிடையாது, அந்த சேனல் லிங்க்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க், 3 லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். என் கூட சேர்றதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பமாக இருக்கோ எல்லாருமே அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரத்தான் போகுது. அது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேனலில் வரப்போகுது. ஸோ அந்த சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்புறேன், உங்களை நம்பி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, புதுசாக நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க கேட்டிங்கன்னா, ரீச் போகலையா, கவலையே படாதீங்க. டெய்லி வீடியோ போடுங்க, டெய்லி ஒரு வீடியோ போடுங்க, டபுள் வீடியோ போடாதீங்க. இல்லைன்னா இப்படி பண்ணுங்கள், ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு லாங் வீடியோ. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு லாங் வீடியோ, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடணும். அதுவும் குண்டை மட்டும் டைமிங் போடக்கூடாது. ஒன்று காலையில் போட்டால் காலையில் மட்டுமே போடணும், இல்லை ஈவினிங் போட்டால் ஈவினிங் மட்டுமே போடணும். அப்படின்னா தான் ரீச் ஆகும். ரீச் ஆகலன்னு கவலைப்படாங்க, என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு வீடியோ கண்டிப்பாக ரீச் ஆகும். அதனால் உங்கள் தன்னம்பிக்கையை கைவிட்டுற வேண்டாம். நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் தன்னம்பிக்கை தான் முக்கியம். தன்னம்பிக்கை கைவிட்டுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் தான் நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கம்மி தான். உங்களுக்கு அது கம்மியாக தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட 1000 சப்ஸ்கிரைங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1000 சப்ஸ்கிரைபர் வருங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு எதுக்குடா யூடியூப்லாம் நம்ம குரலை யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம பேசுகிற யாரும் கேட்க மாட்டாங்க நினச்சி தான் அந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா விளாடத்தனமாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ரீச் ஆகி இப்போ 1100 சப்ஸ்கிரைபர் நான் நிற்கிறேன். இதே மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மறக்காம இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. உங்கள் சப்போர்ட் அதிலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பிளேயிங் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். என் வீடியோ மட்டும் இல்லை, உங்கள் வீடியோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாலே இல்லை அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக எல்லா கேம் பிளே வீடியோவும் அந்த சேனல் வந்துகிட்டே இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.